புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறவிடம், மனிதத்தை உயிரில் மறுக்கிடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் கரை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளி ஆண்டவருடைய திரு இதயத்திற்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற நாள். அதுவும் குறிப்பாக தவக்காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை பெரிதும் நினைத்து பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கின்ற இந்த நாளிலே நம்மையும் நமது குடும்பத்தையும் முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக இந்த நாளிலே இந்திய ஆயர் பேரவையும் தமிழக ஆயர் பேரவையும் சேர்ந்து இந்த நாளை அமைதியின் நாளாக அறிவித்திருக்கிறார்கள். காரணம், மத்திய கிழக்கு நாடுகளிலே நிலவும் போர் அங்கு அமைதி திரும்பவும், அமைதிக்கான பேச்சுவார்த்தை தொடங்கவும் அதிக மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். போர் அழிவைத்தான் தரும் என்ற செய்தி நமக்கு வரலாறு வழியாக தெரியப்படுத்துகிறார். எனவே இந்த பதற்றமான சூழலில், அதுவும் குறிப்பாக நமது இந்திய மக்கள், அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே அதிகம் பேர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பத்திரமாக வீடு திரும்பவும், தொடர்ந்து அங்கு அமைதி நிலவவும் இந்த தருணத்தில் ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளும். குறிப்பாக இந்த தவக்கால வெள்ளிக்கிழமை இன்றிலே நீங்கள் எடுக்கின்ற ஒருத்தல் முயற்சி, நோன்பு, ஜெபம், இவைகள் அனைத்தையும் இந்த அமைதிக்காக மட்டுமே ஜெபியுங்கள்.
அங்கு மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதி நிலவ வேண்டும் என்று ஒரே ஒரு கருத்துக்காக இன்றைய நாளை முழுவதும் ஒப்பு கொடுத்து செபியுங்கள். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லோரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றார். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்குள் அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன். நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி.
பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருளையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மேலருக்கு அவனை விற்று விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியில் தூக்கி அந்த இஸ்மேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 105 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். செயல்களை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். அவர்தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ
கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 33 முதல் 43 மற்றும் 45, 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிற்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழிதேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு அழகான கதை ஒன்று படித்தேன். ஒரு மனிதன், அவன் வீட்டினால் புறக்கணிக்கப்படுகிறான். ஒன்றும் இல்லாத பையன், குப்பை அப்படின்னு புறக்கணிக்கப்படுகிறான். சொந்த பந்தங்களாலும் புறக்கணிக்கப்பட்டு விரக்தி அடைகிறான். என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை வாழ்ந்தட செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான். ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு முன்பாக ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்கிறது. முதல்ல ஒரு நாய் வருகிறது. அந்த குப்பை தொட்டியிலிருந்து கடந்த அந்த சாப்பாடு வேஸ்ட் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு விட்டு செல்லுகிறது. இரண்டாவது ஒரு மாடு வருகிறது. பார்க்கிறது, வந்து அந்த குப்பை தொட்டியில் கிடக்கிற அந்த வாழை இலையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு விட்டு அது போகிறது. மூன்றாவது ஒரு மனிதன் வருகிறான்.
வந்து பார்க்கிறான். அதில் கிடக்கின்ற இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த அதெல்லாம் எடுத்து பொறுக்கிட்டு சாக்கில் கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். இவன் யோசிக்கிறான், என்னடா ஒன்றுக்கும் உதவாத இந்த குப்பை தொட்டியிலிருந்து நாய் மாடு மனிதனும் பயன்பெறுகின்ற பொழுது நான் ஏன் மற்றவர்களுக்கு பயன்படாமல் இருக்க போகிறேன், அல்லது நான் பயன்பட்டு தான் இருப்பேன் என்று சொல்வதாக அந்த ஒரு கதை ஒன்று படித்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம், கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. இந்த வசனத்திற்கு மிகவும் பொருத்தமானவர் யோசேப்பு. நான் சிறு வயதிலே அதிகமாக விவிலியத்தில் படிக்கின்ற ஒரு நிகழ்வு எதுன்னா, இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யோசேப்பு அவருடைய கதை, இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, யாக்கோப்புக்கு 12 புதல்வர்கள், கடைசியில் முன்பாக இருந்தவர் தான் யோசேப்பு. இந்த 11 புதல்வர்களையும் விட யோசேப்பு மீது அதிக அன்பு கொண்டிருந்ததனால் அழகான ஒரு அங்கி தைத்து கொடுக்கிறார். இதனை 11 பேருக்கும் பொறாமை ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் இது ஒரு உரிமையை குறித்து காட்டுவதாக கொடுக்கப்படுகின்ற அங்கி. 11 பேரும் பயப்படுறாங்க, என்னடா இவன் பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில் தான் இவரை கொன்று போட திட்டமிடுகிறார்கள். ரூபன் என்ற இந்த வழியாகத்தான் அவர் பாழுங்கிணற்றில் தள்ளப்பட்டு அதன் பிறகு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான், அழகான ஒரு நிகழ்வு, இது தெரிந்த விஷயம்தான். அதன் பிறகு அவர் எங்கு செல்கிறார், அதன் பிறகு கடவுள் எப்படி மேன்மையாக உயர்த்துகிறார். ஒரு பாழும் கிணற்றில் இருந்தவரை ஒரு ஆளுநராக உயர்த்துகின்ற அளவிற்கு ஆண்டவர் எவ்வளவு மேன்மை மிக்கவர், அவரது அன்பு எவ்வளவு மேலான அன்பு என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. இந்த நிகழ்வு உங்களுக்கெல்லாம் தெரியும். மீண்டும் சொல்லுகிறேன், கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஒரு சாதாரணமாக யாரும் நினைத்து விட வேண்டாம். பல நேரத்தில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். என்னப்பா அப்போ அப்படிலாம் நினைக்கிறோம், உனக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாள் அப்படிலாம் திட்டுற கூட்டங்கள்லாம் இருக்கிறது. ஒன்றுமில்லாமல் ஒதுக்கி விடுகின்ற கூட்டம்லாம் இருக்கிறது. ஆனால் கடவுள் அப்படி இல்லைங்க, மேன்மை மிக்கவர், அவரது அன்பு மேலானது, அவர் யாரையும் ஒதுக்கி விடுவதில்லை. அதற்கு சிறந்த உதாரணம் இன்றைக்கு படிக்கப்பட்ட முதல் வாசகம். இந்த நற்செய்தி வாசகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. திராட்சை தோட்ட ஓமை, குத்தகைக்கு விடுகிறார், அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பது இன்றைக்கு படித்தோம். அழகாக ஆண்டவர் சொல்லுவார், என்ன அப்படின்னா, இந்த யூதர்களும் பரிசேயர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை புறக்கணிப்பார்கள், ஆனால் தந்தை கடவுள் அவரை மேன்மையாக உயர்த்துவார் என்ற அடிப்படையில் தான் இன்றைய வாசகங்கள் அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. ஒரு 5 வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனங்கள். ஏன் அப்படின்னா, நமது உறவுகள் நம்மை புறக்கணிக்கலாம், இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கலாம், இவன் திறமை இல்லாதவன், ஒன்றுமில்லாத உதவாக்கிற, இவன் லாய்க்கு இல்லாதவன், அப்படிலாம் நம்மளை நிராகரிக்கலாம், தள்ளி விடலாம், போ அப்படின்னு தள்ளி விடலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அப்படி இல்லைங்க. அந்த 5 வசனங்கள் சொல்கிறேன் பாருங்களா. எசாயா புத்தகம் 43:4, மறந்து விடாதீர்கள், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். அருமையான வசனம். அவர் ஒரு ஆள் போதுங்க, மற்றவங்கள பற்றி ஏன் நம்ம ஐயோ அந்த கீழே தள்ளி விட்டுட்டான், இவனை நிராகரிச்சுட்டான், என்னவன் கவலையே பட வேண்டாம். அவர் பார்வையில் நாம் விலையேற பெற்றவன். 2வது எசாயா 41:13, உன் வலக்கரம் பற்றி பிடித்துள்ளேன், கலங்காதே அஞ்சாதே. அப்புறம் ஏங்க பயப்படணும், அப்புறம் ஏங்க யோசிக்கணும்? பல நேரங்களில் மற்றவர்களை நினைத்து ஐயோ இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்னை நிராகரித்து விட்டார்களோ, பல நேரங்களில் யோசித்து வாழ்க்கையை சிதைத்து கொண்டு இருக்கிறோம். அழகாக சூப்பராக சொல்றார், உன் வலக்கரம் பற்றி பிடித்துள்ளேன். 3வது வசனம், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 6 இறை வசனம் 20, கடவுள் உன்னை விலை கொடுத்து மீட்டுள்ளார், கடவுள் உன்னை விலை கொடுத்து மீட்டுள்ளார். 4வது இணைச்சட்டம் 31:6, வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்.
அந்த ஒரு வசனம் நமக்கு போதும். இந்த உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் சரிங்க, நீ ஒரு குப்பைன்னு தூக்கி போட்டாலும் சரிங்க, நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லப்படுகிறார். யோசுவா புத்தகம் அதிகாரம் 1:5 உன்னை கை நகழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் சரிங்க. அந்த மக்களை எப்படி அழைத்து போகிறோம் என்று பயந்தார், நிராகரித்தார்கள். ஆனால் யோசுவா கவலைப்படவில்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வசனங்களை கேட்டார். உன்னை கை நகழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட முதல் வாசகம், அவர் பாழுங்கிணற்றில் இருந்தவரை மேன்மையாக உயர்த்தி தூக்கினார். சொந்த பந்தங்கள், உடன் பிறந்த சகோதரர்களே அவரை ஒதுக்கி தள்ளினார்கள், குப்பை என தூக்கி போட்டார்கள். ஆண்டவர் அவரை கோபுரத்தின் உச்சிக்கு மேலே உயர்த்தினார். இரண்டாவது, பரிசேயர்களும் தலைமை குருக்களும் ஆண்டவரை உதறி தள்ளினார்கள். ஆண்டவரால் தான் நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது என்று நமக்கும் தெரியும். ஆண்டவர் எவ்வளவு மேன்மையாக உயர்த்தினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் பக்கம் இருக்கிறார். திருப்பாடல் 118:7 அழக ஆண்டவர் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் என்று படிக்கிறோம். எனவே இந்த நாளிலே, இந்த தருணத்திலே எப்பொழுதும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், உடன் பிறப்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள், உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். ஏன், இவர்களெல்லாம் என்னை கைவிட்டுட்டார்கள், இவர்களெல்லாம் என்னை உதறி தள்ளிவிட்டார்கள் என்று ஒருபோதும் பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்கள் பக்கம் இருந்து உங்களுக்கு எப்பொழுதும் துணை செய்ய, உங்களை மேன்மையாக உயர்த்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் கேட்போம். ஆமென். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, சித்தம் போல் உம் கரத்தால், என் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாயும் அரு நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உம் அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைவற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய
தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். அன்பார்ந்தவர்களே, மத்திய கிழக்கு நாடுகளிலே நிலவுகின்ற அந்த போர் முடிவுக்கு வரவும், அமைதி திரும்பவும் இந்த தருணத்தில் முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது. மக்கள் இறந்து கொண்டே போகிறார்கள். கொடூரமான செயலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. தலைவர்கள் மனமாற வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளிலே அமைதி திரும்ப வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில், அது குறிப்பாக அந்த புனித ஆரோக்கிய எண்ணெயினுடைய பேராலயத்தில் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுட நருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன், உன் இல்லத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மலரினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உமது குழந்தைகள்
மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தெடுத்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரிடம் வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒரு சில வினாடிகள் கண்களை மூடிக்கொள்ளுவோம். அன்னையினுடைய பேராலயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே நிலவுகின்ற அந்த போர் முடிவுக்கு வர வேண்டும், அமைதி நிலவ வேண்டும் என்று இந்த திருப்பலி முழுவதுமாக ஒப்பு கொடுத்தோம். அதுவும் குறிப்பாக புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பேராலயத்தில் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். எல்லோரும் சேர்ந்து அம்மாவின் இடத்துல, புனித ஆரோக்கிய அன்னை தாயின் இடத்துல அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்று ஒரு அருள் நிறைந்த மரியை ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவளே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.